எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது தான் தைராய்டு பிரச்சனை. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தைராய்டு பிரச்சனை பெரிய விஷயமா இருக்குங்க. இன்றைக்கி குழந்தை பேர் கிடைக்காம இருக்கிறதுக்கும் தைராய்டு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா? எத்தனை நாளாக இருக்குது? அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று ஹைப்பர் தைராய்டிசம், இன்னொன்று ஹைப்போ தைராய்டிசம். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பல்வேறு விதமான காரணங்களை சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி இல்லை, உடல் குண்டாக இருக்கும்போது கொஞ்சம் தைராய்டு பிரச்சனை பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உள்ள உணவு பழக்க முறை, உடம்புல சரியான போதிய அளவு எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, அயோடின் சத்து உடம்புல இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வரதுக்கான காரணம். தைராய்டு பிரச்சனையில் ரொம்ப சிவியராக போனால் முன்கழுத்து கலலைன்னு சொல்லுவோம். அந்த கழுத்து இருக்கு இல்லையா, முன்கழுத்தில் கொஞ்சம் வீக்கம் மாதிரி இருக்கும். சில பெண்களுக்கும் ஆண்களுக்கு ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஆனால் பெண்களுக்கு கொஞ்சம் காமனாக இருக்கும். ஸோ இந்த தைராய்டு பிரச்சனைக்கு நிறைய இருக்கும்போது மருந்து மாத்திரை டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா, உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம். என்ன தான் மருந்து மாத்திரை எடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் சரியாகாது. நம்ம வாழ்க்கையில் உணவில் ஒரு ஒழுக்கத்தை நம்ம கொண்டு வந்தோம். முக்கியமாக தைராய்டு கோஸ்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு 10 வகையான உணவுகள், இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் உணவு பட்டியலில் சேர்த்துட்டு வரும்போது தைராய்டு பிரச்சனை மறைஞ்சு போயிடும். முதல்ல பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டுங்க, நம்ம கடல் உணவுகள். ஏன்னா இதில் அயோடின் உப்புச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த அயோடின் உடம்புல நல்லா இருந்தாலே உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை மங்கி போயிடும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாலை மீன், அயில மீன், காணங்கழுத்தி மீன், பிரான்ஸ் இருக்கு இல்லையா, எறா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயோடின் அதிகமாக இருக்குது. தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இதை சாப்பிட்லாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோகோனட் சட்னி, நம்ம வீட்டில் தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிடுவோம் இல்லையா, இது தைராய்டு உள்ளவங்க சாப்பிட்லாம். இப்படி சாப்பிடும்போது இதில் உள்ள நல்ல கொழுப்பு தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உதவுது. உடம்புல உள்ள வீக்கத்தை இது குறைக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்துலேருந்து வரக்கூடிய முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், இதெல்லாம் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இதில் ரிச்சாக இருக்கக்கூடிய அயன் ஆகட்டும், ஃபைபர் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகட்டும், இதெல்லாம் தைராய்டு ஃபங்க்ஷன் சீராக நடக்கிறதுக்கு உதவி புரியுது. நாலாவது பார்த்தீங்கன்னா ராகி, நம்ம ஒரு கேழ்வரகு தாங்க. இதில் கால்சியம், அயன், ஃபைபர் நிறைஞ்சிருக்கு. இது மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணி தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணுது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா எள்ளு, இளச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த தைராய்டு பிரச்சனைக்கும் இனிமேல் எள்ளு தான். எள்ளில் உள்ள முக்கியமான ஜிங்க், செலினியம், இந்த ரெண்டு சத்துக்கள் தாங்க தைராய்டு சீராக இயங்கிறதுக்கு உதவி பண்ணுது. எள்ளு எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும். எள்ளு உருண்டையாக சாப்பிட்லாம், சமையலில் சமைச்சும் சாப்பிட்லாம். ஆறாவது பார்த்திங்கன்னா யோகட் சொல்லக்கூடிய தயிர் தாங்க. இதில் கால்சியம், வைட்டமின் டி, முக்கியமாக இது ஒரு சூப்பரான ப்ரோபயாட்டிக், நம்ம கட் ஹெல்த்துக்கு உதவி பண்ணுது. கட் ஹெல்த் நல்லா இருந்தாலே தைராய்டு ஃபங்க்ஷனும் நல்லாயிருக்கும். ஏழாவது பார்த்திங்கன்னா ஹோல் கிரைன்ஸ், இதில் கம்பு, வரகு, திணை எல்லாமே வரும். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடு நம்ம திரும்பவும் அதை கொண்டு சாப்பிட்ணும். சாப்பிடும்போது நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனை சூப்பராக சரியாயிடும். ஏன்னா இதில் முக்கியமான ஜிங்க் சத்து இருக்குது, ஃபைபர் இருக்குது, பி காம்ப்ளெக்ஸில் எல்லாமே இதில் தாங்க இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. இது உடம்போட வெயிட்டை குறைச்சி தைராய்டு ஃபங்க்ஷனை சீராக்குது. எட்டாவது பார்த்திங்கன்னா எதுக்கு, தைராய்டு ஃபங்க்ஷனை நார்மல் ஆக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய உணவு இஞ்சியும் பூண்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்துடுச்சு இல்லையா, சமையலில் சேர்க்குறோம் இல்லையா, இந்த இஞ்சிக்கும் சரி பூண்டுக்கும் சரி உடம்புல ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி எஃபெக்ட், உடம்புல உள்ள நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி தைராய்டு ஃபங்க்ஷனையும் நார்மல் ஆக்குது. இந்த இஞ்சி பூண்டு காம்பினேஷனை இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. ஒன்பதாவது பார்த்திங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ், இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பங்கு. இது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது, செலினியம் அதிகமாக இருக்குது, நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. தைராய்டு ஃபங்க்ஷன் சீராக இருக்கிறதுக்கு இது உதவி புரியுது. 10வது விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஒரு மஞ்சள் தூள், டர்மரிக், உடம்புல வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த மஞ்சள் பால்லாம் குடிப்போம் இல்லையா, தைராய்டு பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்கள் மஞ்சள் சமையலில் சேர்த்தாலும் சரி தான், இல்லைனா மஞ்சள் வாட்டராக குடித்தாலும் சரி தான், மஞ்சள் பால் குடித்தாலும் சரி தான், ரொம்ப உதவி புரியுது. இந்த மஞ்சளில் உள்ள குர்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் இந்த வேலையை பார்க்குது, ரொம்ப நல்ல பொருள். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட வேண்டிய 10 உணவை பார்த்தாச்சா. அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகளில் முக்கியமாக உள்ளது பார்த்திங்கன்னா, முதலாவது ப்ராசஸ்டு சுகர் இருக்கு இல்லையா, இனிப்பு சம்மந்தமான பொருட்களை அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சோயா ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணணும். மூணாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காசிஃபரஸ் ஃபேமிலி ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். தண்ணி நிறைய குடிக்கணும். அயோடைஸ்டு சால்ட்டு இதை சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விலகிரும். இப்போ நீங்கள் தைராய்டுக்கு மெடிசின் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா டாக்டர் அட்வைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் நான் சொன்ன உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தைராய்டு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 10 உணவுகளும் நீங்கள் தொடர்ந்து உணவில் அப்பப்போ சேர்த்துட்டே வரும்போது தைராய்டு நார்மலாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். தைராய்டுனால் வந்த பாடி வெயிட் இருக்கு இல்லையா, அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும், ஒபேசிட்டி குறைய ஆரம்பிச்சிடும்.
முக்கியமான விஷயம் தானே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.